இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய பஞ்சு போல சாஃப்டான காரப்பிடி கொழுக்கட்டை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ், டின்னருக்கும் நமக்கு யூஸ் ஆகும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இது ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவின தேங்காய் துருவலையும் சேர்த்து இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். 1 கப்பு கெட்டி அவல் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல 1 லேயர் இருக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அவல் வந்து நல்லா சாஃப்டா ஊறிடும். அவல் நல்லா ஊறினதும் நம்ம தாளிச்சு வதக்கி வச்சுக்கிற தேங்காய் அந்த அவல்ல சேர்த்து தேவையான அளவு உப்பு, நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து கையால நல்லா பசஞ்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிருக்கிற அவல பிடிக்கொழுக்கட்டையா பிடிச்சு கிரீஸ் பண்ண ஸ்டீமர் பிளேட்ல எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல ஜலம் கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம பிடிக்கொழுக்கட்டை பிடிச்சு வச்ச ஸ்டீமர் பிளேட்டை இட்லி பாத்திரத்துல வச்சு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம். 10 நிமிஷம் ஆயாச்சு. மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. கையிலயும் ஒட்டாம இருக்கு. நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.